நம்ம மூளையில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அடையாளமாக நான் சொல்கிறேன், இந்த பகுதி இன்பப் பகுதி, இது துன்பப் பகுதி என்று வைத்துக்கொள்வோம். ஒரு குழந்தைய பாராட்டிட்டா அந்த தரையை துடைக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அது இன்பப் பகுதியில் பதிந்துவிடும். சரி, நீங்க அந்த குழந்தை துடைக்குது, என்ன துடைச்ச, சரியா துடைக்கல பாரு என்று திட்டி விட்டால் அந்த தரையை துடைக்கிறது துன்பப் பகுதியில் பதிந்துவிடும். இப்ப பாருங்க, ஏதாவது ஒரு காரியம் குழந்தை செய்து அப்ப 5 முறை பாராட்டிட்டீங்கன்னா என்ன ஆகும், அந்த குறிப்பிட்ட காரியம் அதாவது இன்பப் பகுதியில் பதிந்துவிடும். அப்ப அதை சந்தோஷமா அவங்க செய்வாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா செய்வாங்க. அப்ப குழந்தைகளை இவ்வாறு நாம் அன்பின் மூலமாக அவர்களை வளர்க்க வேண்டும். ஒழுக்கம் கூட அன்பின் மூலமாக கொடுக்கணும். இப்ப 5 முறை ஏதாவது சிந்தும் பொழுது ஆனந்த கூப்பிட்டு தரையை தொடச்சிரு, அவர் அரைகுறைய துடைப்பாரு, தொடச்ச அதுக்கப்புறம் அம்மா தொடச்சிடலாம். சரி, 5 முறை முடிச்சதுமே அம்மா சொல்லணும், நீ துடைக்கிற பத்தியா, இந்த ஆங்கிள் இருந்து பாரு, இன்னும் கொஞ்சம் காஃபி அப்படியே இருக்குது பத்தியா தரையில், அதையும் சேர்த்து தொட பார்க்கலாம் என்று சொல்லிடணும். இப்போ 5 முறை பாராட்டியதும் ஆனந்துக்கு என்ன தெரியுமாகும், சில சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்க, அப்போ அவங்களுக்குலாம் நீங்கள் காஃபிலாம் கொடுக்குறீங்க. அதில் ஒருத்தங்க காஃபி எடுக்கும்போது அது அந்த ட்ரேயில் அப்படி தட்டி காஃபி சிந்திடும் தரையில். உடனே ஆனந்த் என்ன செய்வான், ஓடி போய் ஒரு துணி எடுத்து தண்ணியில் நனைச்சி அழகாக துடைத்து விடுவான். ஏனென்றால் அது அவனுக்கு அது இன்ப பகுதியிலே அது பதிந்து விடுகிறது. அது செய்வது ஒரு இன்பமாக இருக்க வேண்டும்.